நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 30. இது நம்ம ஊர் செய்திகள். வணக்கம். ஆலங்குளத்தில் பாரத் ஸ்கேன் நிறுவனர் டாக்டர் இமானுவேல் பத்திரிகையாளர்களுடன் சந்திப்பு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பாரத் ஸ்கேன் நிறுவனர் டாக்டர் இமானுவேல் பத்திரிகையாளர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினார். அப்போது நம்ம ஊர் டாக்டர் இமானுவேல் ஆலங்குளம் அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்து சிறு வயதில் பள்ளியில் பயிலும் பொழுது மருத்துவம் படித்து அதன் மூலம் ஏழைகளுக்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்தேன். 1992ஆம் ஆண்டு சென்னை சூளைமேட்டில் சிறியதாக மருத்துவமனையை தொடங்கி மருத்துவ சேவை செய்தேன். அதனை அடுத்து நோயாளிகளுக்கு நோயை கண்டறியவும் உடல் ஆரோக்கியத்தை கண்டறிவதற்கும் 1995ஆம் ஆண்டு அசோக் நகரில் புதியதாக பாரத் ஸ்கேன் நிறுவனத்தின் முதல் கிளையை தொடங்கி பின்பு நெல்லை வண்ணாரப்பேட்டையில் பாரத் ஸ்கேன் நிறுவனத்தை தொடங்கி தற்பொழுது உலகம் முழுவதும் பாரத் ஸ்கேன் நிறுவனத்தை தொடங்கி மருத்துவ பரிசோதனை செய்து வருகிறேன். முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் என் மீதும் என் மருத்துவம் மீதும் பாசம் கொண்டவர்கள். நான் பிறந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக முதன்முறையாக வருகின்ற நவம்பர் 2, 2025 ஞாயிறு அன்று புதுப்பட்டி கிராமத்தில் ஏழைகளின் கண்களில் ஒளி வீச வேண்டும் என்பதற்காக மாபெரும் இலவச கண் மருத்துவ சிகிச்சை முகாமினை தொடங்க உள்ளேன். தொடர்ச்சியாக எனது மருத்துவ சேவையை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமத்திலும் உள்ள ஏழைகளுக்கு இலவச கண் சிகிச்சை முகாமினை நடத்தி மருத்துவ சேவையை செய்ய வேண்டும். அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று முழு நம்பிக்கையோடு உள்ளேன். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி பெற்று ஆலங்குளம் தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை செய்வேன் என பேசினார். பின்பு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வில்லியம் தாமஸ், ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் SPD நெல்சன், நகர காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் லிம்ஸ்டன் விமல், புதுப்பட்டி முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் மாரியப்பன், ஆலங்குளம் முன்னாள் கூட்டுறவு சங்க செயலாளர் சொரிமுத்து, புதுப்பட்டி திமுக கிளை செயலாளர் ஆசீர்வாதம், வழக்கறிஞர் கருப்பச்சித்தன், தமிழ்மணி, முன்னாள் உதவி காவல் ஆய்வாளர் பேச்சுமுத்து மற்றும் திமுக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டார்கள். இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் நகர தலைவர் வில்லியம் தாமஸ் அவர்கள் தலைமையில் J7 டெக்னாலஜி நிறுவனத்தின் உதவி நிர்வாக இயக்குனர் ஆசிரியர் ஜோதி, உதவி நிர்வாக இயக்குனர் பெர்ஜின் ஆல்பர்ட், மெர்லின் சுஜி ஆகியோர் செய்திருந்தார்கள். நியூஸ் 30 செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்.